ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் கடை ஸ்டைலையே தோற்று போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வீட்லேயே எல்லாமே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக சாப்பிடுவாங்க. எதுவுமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக கட் பண்ணி அதை நல்லா தாளிச்சிக்கிட்டேன். நான் 6-7 சப்பாத்திக்கான அளவு நான் சொல்லியிருக்கிறேன். இது முழுசாக ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் வெங்காயம் வதங்கும் பொழுதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது நம்ம உள்ளுக்குள்ளார இந்த ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். இந்த மசாலா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த வெஜிடபிள் மசாலா நம்ம 2-in-1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் லாஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கும் பொழுது இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வதங்கும் பொழுதே நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் கேரட்டை போட்டேன். கேரட் போட்டதும் அதுக்கப்புறம் முட்டைக்கோசு எல்லாமே பாருங்கள் நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். ஹோட்டல் கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு குடமிளகா எல்லாமே ஒவ்வொரு கப்பு போட்டால் போதுங்க. ரொம்ப அதிகமாகவும் போட தேவையில்லை. அப்படி உங்களுக்கு இந்த மசாலா அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 2-3 தடவையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தியும் போட்டு பிரட்டிக்கலாம். அப்புறமேட்டு ரைஸ் சுட சுட ரைஸ் போட்டு கூட பிரட்டி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது செய்யும் பொழுது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். ரொம்ப ஹைலிலாம் வைக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இது வேகட்டும். சப்பாத்தி அதுக்குள்ளார இந்த சைடு நான் எல்லாத்தையுமே நான் சுட்டு வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி நம்ம போடும்போது பிச்சு போட்டுலாம் போடாதீங்க. சிசரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், சிம்மில் வச்சு நான் மூடி போட்டு வேக வச்சுட்டேன். இது இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காகவும் ஆகுண்டு ஒரு பவுலில். ஏன்னா எனக்கு இது மசாலா கொஞ்சம் பார்த்தா அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் நான் ஒரு முட்டையும் நான் ஆட் பண்ணி நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு முட்டை வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் சிக்கன் இருந்தால் சிக்கன் போட்டுக்கலாம். மட்டன் கொத்துக்கறி போடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் போட்டு செய்யும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தனியாக எடுத்து வைக்கும் பொழுது மிளகாத்தூள் போடாமல் தான் எடுத்து வைக்கணும். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் நம்ம செய்யும்போது மிளகாத்தூள் போட மாட்டோம். இப்போ இதுலேயே செலவு தூள் தான் போட்டிருக்கிறேன். வரமிளகாத்தூள் போடாதீங்க. அப்புறம் மிளகுத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணினதும் இதில் கொஞ்சம் மறுபடியும் நான் தேங்காய் எண்ணெய் வரன்னு இருந்துச்சு. அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு முட்டை ஊற்றிக்கிட்டேன். முட்டை வேணும்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. முட்டை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி முட்டை சிக்கனு இந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாக சாப்பிட்றத விட. சப்பாத்தி இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே நீலவாக்கில் இருக்கும்பொழுது இதுவும் நீலவாக்கில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக அழகாக சாப்பிடுவாங்க விரும்பி. இது கொஞ்சம் வேலை இழுக்கும் தான். ஆனால் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சோம்னா அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது நம்ம ரிஸ்க் எடுத்து செஞ்சோம்னா கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கம்மாண்டு. எடுத்து வச்சதுக்கப்புறம் மசாலா உங்களுக்கு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஏன்னா முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப வதவதன்னு இருந்துச்சுனாலும் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருந்து சப்பாத்தி கம்மியாக இருந்துச்சுனாலும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன்ல அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் மறுநாள் இதை நான் என் பையனுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுத்தேன்.
இந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சு நல்லா வந்து சூடு பண்ணதும் இதில் இருக்கிற எண்ணெயெலாம் நல்லா வெளியே வந்துடும். இதுக்கு நம்ம மறுபடியும் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இதுலேயே மறுபடியும் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மட்டும் நான் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரே ஒரு முட்டையை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டு அதில் சூடான சோறு ஆற வச்சது சுடு சோத்தை வந்து நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து கிளறி விடணும். சுடுசோறு போட்டு உடனே கிளறினோம்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலக்கி விட்டு சுட சோறு போட்டு கலக்கினா அதில் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்குங்க. அது இருந்தால் ஊற்றிக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக எல்லாம் பச்சை காய்கறியே போட்டு செய்வாங்க. இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டுடே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.